இவங்களோட எனக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருட காலமாக எனக்கு அண்ணா நகர் தொகுதி ஒரு பழக்கமான ஒரு தொகுதி. ஏற்கனவே எம்எல்ஏவா இல்லை, நான் ஏற்கனவே அமைச்சராக இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லைங்கிறப்போ நான் மக்கள்கிட்ட நான் போகிறோங்கிறப்போ என்ன சொல்லணும், உங்கள் கவர்மெண்ட்டு இதை பண்ணலை அதை பண்ணலை அதை பண்ணலன்னு குறைகள் இருக்கணும். எந்த குறைகளுமே சொல்லலை. அவங்க பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையில் ஒன்றானது தான் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அந்த உழைப்பு மட்டும் நம்ம எனி டைம் இந்த பார்ட்டிக்கு மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் எங்களை களத்தில் வச்சுப்பாங்க. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ரோடு பாருங்க. நைட்டு 12-1 மணி ஆனாலும் ஆக்சஸ், 2 மணி ஆனாலும் ஆக்சஸ். இந்த 2 மணி வரைக்கும் ஒரு பெண்கள் சாப்பிட்டுட்டு திரும்ப பாதுகாப்பாக வீட்டுக்கு போகிறாங்க. எங்கள் தாத்தா படிக்காத கூட நான் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் திமுக தான். உங்களுக்கு எதிரே நான் முதல்வர் திட்டம் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலமும் கொண்டு வரல, என் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொண்டு வரல. எங்க வீட்டுக்காரர் டயாலிஸ் பேஷண்ட், அப்பதான் நம்மளுக்கு 1000 ரூபாய் போட்டாங்க. கொரோனா காலத்துல கூட யாரும் ஒரு அதிமுக எட்டி பார்க்கல. எங்க ஊர்ல இருக்கிற செத்தமான திமுக மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ணி இருக்குது. இந்த மாதிரி காலையில உணவு திட்டம் கொடுக்குறாரு, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சாப்பாடு நல்லா இருக்கா? ஸ்கூல்ல கொடுக்கறது என்ன பிடிக்கும் உனக்கு? அதுல சொல்லு. பிடிக்குமா? தமிழ்நாடு தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி விகடன் டிவி சேனல்ல தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நம்ம அண்ணா நகர் தொகுதிக்கு வந்திருக்கோம். இங்க கடந்த முறை திமுக ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறை திமுக வேட்பாளராக சிற்றரசு அறிவிக்கப்பட்டிருக்காரு. இதுவரைக்கும் திமுக இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாங்க, இனிமேல் என்ன பண்ண போறாங்க, இந்த தொகுதியில இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்னு நம்ம திமுக வேட்பாளர் திரு சிற்றரசு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு பிரச்சாரம்லாம்? தொகுதி சிறப்பா போயிட்டு இருக்கு. தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்க? தொகுதி மக்கள் ரொம்ப ஒரு வரவேற்பு பெரிய அளவில் இருக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், நடந்து கொண்டிருக்கிற நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு முழுமையா சென்றடைந்ததால தான் அவங்களே யாரு திமுக ஓட்டு கேட்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி வீட்டில இருந்து வெளியில நமக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அண்ணா நகர் தொகுதி அப்படின்னும் போது இது உங்களுக்கு முதல் தேர்தல் இல்லையா? சட்டமன்ற தேர்தல் முதல் தேர்தல். ஏன் அண்ணா நகர் தொகுதியை நீங்க சூஸ் பண்ணீங்க? நீங்க சூஸ் பண்ணீங்களா, உங்களுக்கு கட்சி சொன்னாங்களா? இல்லை, ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், தலைவரை பொறுத்த மட்டும் 234 தொகுதிகளுக்கும் அவர்தான் சட்டமன்றத்தினுடைய வேட்பாளர் என்று முதல்ல அறிவிச்சிட்டார். யாருக்கு எந்த தொகுதிகள் கொடுத்தாலும் அந்த தொகுதிகளில் எல்லோரும் நின்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் எங்களுக்கு கொடுத்த அன்பு கட்டளை. அதன் பேரில் தலைவர் தான் வாய்ப்பு அண்ணா நகரை நிற்கணும்னு சொன்னார், நம்ம நிற்கிறோம். அது உங்களுக்கு ஓகே தானே? அண்ணா நகர் பற்றின புரிதல் உங்களுக்கு எவ்வளவு? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் அது என்னோட மாவட்டத்துக்குள்ளே வந்ததால் இங்கே இருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும், அதை தாண்டி பொதுமக்களாக இருக்கட்டும், இவங்களோட எனக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருட காலமாக எனக்கு அண்ணா நகர் தொகுதியும் ஒரு பழக்கமான ஒரு தொகுதி தான். ஓகே. ஒரு எம்எல்ஏ தேர்தலில் மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா அவர் நம்ம தொகுதியை பற்றி அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த தொகுதியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 லேயர்ஸ் உங்களுக்கே தெரியும். உயர்தட்டு மக்கள், மிடில் கிளாஸ் அண்ட் தென் லோயர் கிளாஸ், எல்லா மக்களும் வாழ்கின்ற ஒரு பகுதி. எல்லாருக்கும் அண்ணா நகர்ன்றப்ப எல்லாருக்கும் ஒரு பிம்பம் என்னன்னா ஒரு பிரைம் அப்படின்றது. எல்லா தரப்பு மக்கள் இருக்கிறாங்கன்றது எங்களை மாதிரி ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் தெரியும், களத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தொகுதியை பற்றின புரிதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தட்டு மக்களுக்கும் ஒரு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் இந்த 5 வருஷத்துல பண்ணதால தான் இன்றைக்கும் திராவிட மாடல் அரசு எல்லோருக்குமான அரசுன்றாங்க. அது அண்ணா நகர் தொகுதிக்கு பொருந்தும் நான் நினைக்கிறேன். இந்த தொகுதியில நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறதா சொல்றீங்க, இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கும்ல. இந்த தொகுதி மக்களுக்கு இன்னும் இதை செஞ்சு கொடுத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் வைக்கிற கோரிக்கைகள் என்ன? நீங்க அந்த மாதிரி ஒரு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் அடித்தட்டு மக்களுக்கான நகர்ப்புற வாழ்விடர் மேம்பாட்டு வாரியத்தினுடைய நிறைய குடியிருப்புகள், சில குடியிருப்புகள் கட்டி இருக்கும், சில குடியிருப்புகள் இன்னும் கட்டலை. இந்த வருகின்ற 5 வருஷ கால ஆட்சியில கண்டிப்பாக அந்த குடியிருப்புகள்லாம் இடிச்சிட்டு புதிய குடியிருப்புகளை கட்டித்தரணுன்றது எங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் கோரிக்கையும் கூட. பொதுமக்களும் அதை விரும்புறாங்க. கண்டிப்பா முதலமைச்சரோட கவனத்திற்கும் துணை முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அதை கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். 2வது, இன்றைக்கு இருக்கிற மக்கள் தொகை வளர்ச்சியில நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா டிராஃபிக். இந்த டிராஃபிக்கான ஒரு காலகட்டத்தில் ஒன்று பண்ணியிருக்கோம். இன்னும் பெரிய உதாரணம்னு உங்களுக்கு சொல்ல போனோம்னா, சென்னை மாநகராட்சி இந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே தமிழ்நாடு முதலமைச்சர் மேயராக இருந்தப்போ எவ்வளோ பிரிட்ஜஸ் கட்டினாரோ அந்த பிரிட்ஜஸோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. இன்னும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது அந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சில திட்டங்களை ஆலோசித்து கொண்டிருக்குன்னு
வகுத்து கொண்டிருக்கின்றோம். ஆட்சி அமைந்த உடனே அதுக்கான வேலைகள். பர்டிகுலரா அண்ணா நகர்ல இந்த டிராபிக் பிரச்சனை இங்க இருக்கு, அதை நம்ம தீர்ப்போம் அப்படின்னு ஏதாவது நீங்க வாக்குறுதியா கொடுக்க விரும்புறீங்களா இந்த தொகுதி? இல்ல, கண்டிப்பா அது அரசினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு முடியும்னாக்கா முடியும். எனக்கு தெரிஞ்சு எப்படி நான் நினைக்கிறேன்னாக்கா, ஸ்கைவாக்ல இருந்து வர பிரிட்ஜஸோட கண்டினியூட்டி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே அண்ணா நகர் ரவுண்டானா தாண்டி இறக்கிட்டோம்னா, நீங்க சாந்தி காலனி போறவங்க, திருமங்கலம் போறவங்க அந்த சைடு, அதே போல அம்பத்தூர், திருமங்கலம் எல்லா சைடு போறவங்களும் ஃப்ரீயா போயிடலாம். இப்போ அந்த பிரிட்ஜஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. இன்னும் தலைவர் இன்னோவேட்டிவா திங்க் பண்ணாருனாக்கா, பூந்தமல்லி நெடுஞ்சாலை எப்படி அண்ணா சாலை ஒரு எலிவேட்டட் ஹைவேஸ் கொடுக்குறோமோ, அதே போல பூந்தமல்லிக்கு இதுவும் கோயம்பேடு வரைக்கும் போய் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு எலிவேட்டட் ஹைவே கொடுத்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, இப்போ பொதுவா ஒரு எம்எல்ஏவாக ஒரு எம்எல்ஏ தேர்தல் ஒருத்தர் நிக்கிறாரு அப்படின்னா, அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு அப்படின்னா மக்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக களத்துக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நான் கண்டிப்பா களத்துல இருப்பேன் அப்படிங்கிறதுக்கான உறுதியை நீங்க மக்களுக்கு எப்படி சொல்லுவீங்க? அது நாங்க எப்படி நம்புறது? ஒரு விஷயம்தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு மக்கள் பிரதிநிதி என்று சொன்னால் பொதுவாகவே களத்தில் இருப்பவர்களுக்கு தான் வாய்ப்பே கொடுப்பாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையில ஒன்றானது தான் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அந்த உழைப்பு மட்டும் நம்ம எனி டைம் இந்த பார்ட்டிக்கு மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும் தான் எங்களை களத்துல வச்சுப்பாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். ஓகே, இந்த தொகுதியை நான் வேட்பாளராக போட்டிடுறேன் அப்படின்னும் போது எனக்கு இருக்கிற இந்த முன்னனுபவங்கள் காரணமாக நான் இந்த தேர்தலை நிற்கிறேன், இதுக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இருந்து எதை சொல்லுங்க? நான் அட் ப்ரெசென்ட் சென்னையினுடைய வளர்ச்சிக்கு பெரிய பங்கு வகிப்பதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகராட்சி தான். மாநகராட்சி இல்லாமல் சென்னையால் இயங்குறதுன்றது ரொம்ப டஃப். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் நம்ம ஒரு கவுன்சிலர் மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க்ஸ் கமிட்டியோட சேர்மனாக இருக்கிறதால 200 வார்டில் நடக்கிற பிரச்சனைகள், அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகள், அதை பற்றி மாதந்தோறும் நடைபெறுகின்ற அந்த என்னோட தலைமையில் நடைபெறுகின்ற அந்த கூட்டங்கள், அதை விவாதிக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. அந்த அனுபவம் இன்னைக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் கருதுறேன். அதால் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கையாள முடியும், உடனடியாக மக்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுன்றதுக்கு அது எனக்கு ஒரு பெரிய தொகுதி மக்கள் நினைச்சா உங்களை அணுகலாமா? ஒருவேளை நீங்க எம்எல்ஏ? அதுதான் சொல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்களோட சில விஷயங்கள் கேட்டிருப்பேன், சில செய்தித்தாள்லாம் வந்திருக்கு. மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் என்று நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா நிறைய பேர் தேர்தலில் நிற்கும் போது அப்படி சொல்றாங்க, ஆனா கடைபிடிக்கிறது இல்லை. மக்களுக்கு அந்த அதிருப்தி இருக்கு இல்லையா, அது நீங்க எப்படி பூர்த்தி பண்ணுவீங்க? இது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மக்களோட ப்ரியாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு என்னை எப்போ வந்தாலும் பார்க்கலான்றது என் கட்சிக்காரங்களுக்கு தெரியும். எனி டைம் எப்பப்பெல்லாம் போனாலும் கேட்டுட்டு வந்தால் உடனே ஒரு இருப்பார், பேசிடலான்னு. அதை விட இம்பார்ட்டன்ஸ் நான் பப்ளிக் கொடுப்பேன். ஏன்னு கேட்டினா, நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு பப்ளிக்னாக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை நான் உணர்ந்தாதான் நான் மக்கள் பணி செய்ய முடியும். கரெக்டாக நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்றது எந்த வகையிலையும் சரியில்லை. பேரறிஞர் அண்ணா சொன்னது போல மக்களிடம் பழகு, மக்களிடம் செல், மக்களோடு பயணின்னு சொன்னாரு. அதுதான் எங்களோட கொள்கையா நான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்க தலைவரும் எங்களுக்கு அதான் வலியுறுத்திட்டு இருக்காரு. அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் எம்எல்ஏ செஞ்சிருக்காரு. திமுகவில் எல்லா உதவிகளும் நம்ம கேட்ட உடனே கோவிட் பீரியட்லயும் சரி, அதுக்கப்புறம் மழை வெள்ளம் வரும்போது சரி, ஃபர்ஸ்ட் நிற்பாங்க எம்எல்ஏ. எல்லா டீம் கம்ப்ளீட் மாவட்டம் எல்லாமே வருவாங்க. எல்லா உதவிகளும் எங்க ஏரியா மக்களுக்கு கண்டிப்பா செஞ்சிருக்கோம். நாங்கள் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ, இப்போ முக்கியமா எங்களுக்கு மகளிர் உதவி, வேற என்னென்ன இந்த கரண்ட் போட்டு கொடுத்தாங்க, எல்லாமே எது எது நாங்கள் கேட்குறோமோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் நம்புறோம் கண்டிப்பா. இது பண்ணி கொடுங்க அப்படின்னு இவர்கிட்ட கேளுங்க. எங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பம்பு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரவுண்ட் கட்டி கொடுக்கணும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இங்க இருந்து வெளியில போதுங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, குழந்தைங்க விளையாடுறதுக்கு கிரவுண்டு, ஒரு எதனா ஒரு நல்ல இதுவா பண்ணா, ஒரு ஃபங்க்ஷன் எதனா வைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கும். கட்டி கொடுத்தா நல்ல காம்பவுண்ட் போட்டு ஒரு நல்ல குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அண்ணா நகர் தொகுதி திமுக பலமுறை ஜெயிச்சிருக்காங்க. ஒரு முறை மட்டும் இப்போ உங்களுடைய எதிர் வேட்பாளராக இருக்க கோகுலேந்திரா ஜெயிச்சிருக்காங்க. இந்த தொகுதியில திமுக இப்படி ஒரு திட்டத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்க ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி எதை சொல்வீங்க? திமுக கொண்டு வந்த திட்டங்கள்னு பார்த்தோன்னாக்கா, எந்த திட்டங்களும் குறையில்லாம தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர்ல இருக்கிற நம்ம பூந்தமல்லி நெடுஞ்சாலை இருக்கிற பகுதிகள் எல்லாம் சாலைகள் அகலப்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைச்சிருக்கும். ரெண்டாவது, ஸ்கைவாக் இருக்கிற பிரிட்ஜஸ் பண்ணது நம்ம கவர்மெண்ட்ல தான் பண்ணோம். அதை தாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன சொல்லணும்னாக்கா, நம்மளுடைய
சித்த மருத்துவமனை இருக்குது, அண்ணா சித்த மருத்துவமனை. அதில் இருக்கிற பில்டிங்ஸ் நிறைய புறநோயாளிகள் நிறைய வந்துட்டு போகிறாங்க. அதுக்கான இன்ஃப்ராவை டெவலப் பண்ணுறது நம்ம திமுக ஆட்சியில் தான் பண்ணோம். ஓகே. கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இப்போவும் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து புது பிளாக் ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு பிளாக் ஒன்று திறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம காலகட்டத்தில் தான் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான பல்வேறு திட்டங்களை இந்த அண்ணா நகர் தொகுதிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா விளையாட்டு மைதானம் கிட்டத்தட்ட சிஎம்டிஏ சார்பில் ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிகப்பெரிய கால்பந்தாட்டம் அல்ல ஒரு ஸ்டேடியமே எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸும் உள்ள ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். அதையும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் திறந்து வச்சாங்க. இதை தாண்டி பேசிக் இன்ஃப்ராவுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அண்ணா நகர் தொகுதியில் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு வளர்ந்த தொகுதி. இனிமேல் தேவைகள் என்று பார்த்தால் சின்ன சின்ன தேவைகளாக தான் இருக்கும். பெரிய தேவைகள் என்று பார்த்தால் ஒன்று தான், அது வந்து டிராஃபிக். அதை தவிர்த்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்ல நம்ம 5 இயர்ஸ்ல பண்ணியிருக்கோம். இன்னும் கீழ்த்தட்டு மக்களுக்கு நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்லணும்னாக்கா, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் 200 வார்டில் இருக்கிற எல்லா டாய்லெட்டும் நவீன முறையில் பராமரிக்கப்படுது, நவீன முறையில் கட்டித்தரப்பட்டிருக்கு. ஏன்னா பேசிக்காக அதுதான் மக்களுக்கு தேவை. அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் குறிப்பாக அந்த பேரிடர் காலத்தில் சென்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு ஆய்வு கூட்டங்கள் நடத்தி எங்கெங்கெல்லாம் லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃப்ளட் ஐடென்டிஃபை பண்ணது, 3 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் முன்னாடின்னு சொல்லி இயர் வைஸாக கால்குலேட் பண்ணி அங்கே எல்லா இடத்துலையும் ஸ்டாம் வாட்டர் கிட்டத்தட்ட இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 கோடி ரூபாய்க்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாம் வாட்டர் பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறேன். அப்போ அண்ணா நகர் தொகுதியை பொறுத்த மட்டும் ஆல்மோஸ்ட் தேவையானதை எல்லாத்தையுமே மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம். பிரச்சனைகள் வராதுன்னு நான் சொல்லலை, அப்பப்போ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அதையெல்லாம் உடனடியாக நிவர்த்தி பண்ணுற அளவுக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் களத்தில் நின்று வேலை பார்க்கணும். இல்லை, அதை நீங்கள் டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து விஜய் பக்கம் போகிறதா வந்து சொல்கிறாங்க, ஆர்வம் காட்டுறாங்க. அதை நம்ம எப்படி இளைஞர்கள்ட்ட நீங்கள் போய் எப்படி பேச போகிறீங்க? என்ன இளைஞர்கள் விஜய் பக்கம் போகிறதான்றது ஒரு மாயை. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே நடைபெற்ற மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு, வெறும் நிர்வாகிகள் மட்டுமே. இது போன்ற ஒரு இயக்கம் இந்தியாவிலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் வெளியில் கூட எடுத்து பாருங்கள், இந்தியாவில் இருக்கிற ஆல் இண்டியா பார்ட்டியில் எடுத்து பாருங்கள். ஒரு மாநில கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இருக்குனாக்கா அது திமுகக்கு மட்டும்தான். இளைஞர் அணியிலே எங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 712 பாகங்களை கொண்டு வந்து சென்னை மேற்கு மாவட்டம் 712 பாகங்களுக்கும் ஒரு பாகத்துக்கு இளைஞர் அணிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கும். அப்போ இது போல எந்த அமைப்பில் இருக்கா? அப்போ ஒரு நிர்வாகிக்கு ஒரு 712 பேர் கூட அது கீழே மன்றங்கள் திறந்திருக்கும். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பேங்க, 1000 விளக்கில் தான் மன்றத்தினை இளைஞரணி செயலாளர்கள் துவக்கி வச்சார். கிட்டத்தட்ட 40 மன்றங்கள் சாம்பிளுக்காக திறந்தோம். இந்த 40 மன்றங்கள் திறக்கிறப்போ ஒரு மன்றத்துக்கு 20 பேர். அப்போ ஒரு தொகுதியில் ஒரு பகுதியிலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருனாக்கா ஒரு தொகுதியில் 2500-3000 புதிய இளைஞர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ இளைஞர்கள் வந்து எந்த பக்கம் இருக்கிறாங்கன்றத நீங்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தையும் பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்த மன்றங்கள் திறந்ததை வச்சு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் களம் யார் பக்கம் இருக்குது, இளைஞர் யார் பக்கம் இருக்கிறாங்கன்றதுக்கு இதுலேயே உங்களுக்கு விடை தெரியும். சரி, நான் இப்போ இப்படி கேட்குறேன், ஏன் இளைஞர்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும், திமுகவுக்கு வாக்களிக்கணும்? எஸ், நல்ல கேள்வி. இளைஞர்கள் ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன்னாக்கா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் படிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா திமுக கொடுத்தது தான். திராவிட கழகமும் திமுகவும் போராடியதன் பேரால் தான் இன்னைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு வாய்ப்பினை கிடைச்சிருக்கு. இல்லை என்று சொன்னால் ஆதிக்க சக்திகள் எங்களை தொடர்ந்து நம்மளை ஆண்டு கொண்டே இருந்து காலம் ஃபுல்லாக நம்மளை அடிமையாக தான் வச்சிருப்பாங்க. என்னன்னா, இந்த குலத்தொழில் முறை உங்களுக்கே தெரியும். அப்பா இந்த வேலை, தாத்தா இந்த வேலை செஞ்சார், அப்பா இந்த வேலை செய்யணும். இன்றைக்கு அடித்தட்டு மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இன்னைக்கு பெரிய பெரிய பொறுப்புகள், அரசு பொறுப்புகளுக்கு வராங்கனாக்கா இந்த இடஒதுக்கீடு முறையாக இருக்கட்டும், எல்லோரும் சமம் என்ற ஒரு பாலிசியை கொண்டு வந்தது திமுக மட்டும்தான். அதால இன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு புரிதல் இருக்கு. நிறைய பேருக்கு புரிதல் இல்லாதவங்கலாம் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, நம்ம இதை சொன்னோம்னா அப்புறம் அவங்க அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஓ, எங்க தாத்தா படிக்காத கூட நான் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் திமுக தான். உங்களுக்கு தெரியும், நான் முதல்வன் திட்டம் இன்றைக்கு உலக அளவில் பேசப்படுகின்ற ஒரு திட்டம். இந்த திட்டத்தை இது வரைக்கும் இந்தியாவில் எந்த மாநிலமும் கொண்டு வரல, ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொண்டு வரல, ஒன்றிய அரசு கொண்டு வரல. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கு. இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்தவர்களை நீங்களும் நிறைய பேட்டிலாம் எடுத்துருப்பீங்க. நீங்கள் அவங்ககிட்டையும் போய் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் எத்தனை தலைமுறை பட்டதாரி, உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது ஒரு பெருசாக ஒரு எலாபரேட்டாக சொல்லுவாங்க. அப்போ தான் நிறைய மக்களுக்கு, நிறைய இளைஞர்களுக்கு புரியுது. அதனால தான் சொல்கிறேன், திமுக தான் உங்கள் பக்கம் நிற்கும், திமுக வாக்களியுங்கள். இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அப்படின்னு நம்ம பேசும்போது இங்கே அண்ணா நகர் தொகுதியில் வந்து அதிக வணிக நிறுவனங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, அவங்களுடைய தொழில் மேம்பாட்டுக்கும் இங்கே வேலை வாய்ப்புகளை உயர்த்துறதுக்கும்? இங்கே எல்லாமே வணிக நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷாப்பிங் தான் மேஜர் பார்ட், உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபுட்ஸ்.
இது ரெண்டு தவிர்த்து அண்ணா நகரை பொறுத்த மட்டும் எலைட்ல அதிகமா பாக்குறது தான். உங்களுக்கு தெரியும், டி நகர் ஒரு பார்ட், ஷாப்பிங்னாக்கா அண்ணா நகர் ஒரு பார்ட். ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கா உங்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ். அதான் நான் இன்னைக்கு ஒரு 10 நாளா தொகுதியில சுத்திட்டு இருக்கிறப்பவே நான் என்ன கேட்கறேன்னா, அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறதுக்கு இடம் இருக்கான்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். எல்லாருமே என்னன்னா வாக்கு சேகரிக்கிறதுல தான் மும்பரமா இருப்பாங்க. நம்மளோட பார்வை அந்த பக்கமும் ஏன் போகணும் அப்படின்னு கேட்டா, இல்ல மக்கள் என்ன விரும்புவாங்க, மக்களுக்கு என்ன தேவை என்பதை நம்ம இப்பலேருந்தே சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் நமக்கு அதுக்கான பார்வைகள், அதோட தேவைகள் கரெக்டா ரீச் ஆகும் நான் நினைக்கிறேன். திமுக ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா? எங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னா, கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன எங்க வீட்டுக்காரர் வந்து டயாலிஸ் பேஷண்ட்டு. அதாவது ஆட்டோக்கோ எப்படி ஆகிடும். நான் இங்கேருந்து கேஎம்சிக்கு போகிறேன். இப்போ தான் நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் போட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பவானி 250 ரூபாய் மட்டும் அங்கேருந்து ஆட்டோ சார்ஜி. அப்போ நம்மளுக்கு தலைவர் 1000 ரூபாய் போட்டோன்னே அது 4 டயாலிஸ்க்கு ஈடாகுது. ரொம்ப நாங்கள் அதுக்கு என்ன அழகா வருது. எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் நாங்கள் கேட்காதையோ கொடுக்குறாரு. யார் கேட்டாலும் தர மாட்டாங்க. கடன் கேட்டால் கூட கொடுப்பாங்களா? கொரோனா காலத்துல கூட யாரும் ஒரு அதிமுக காரங்க எட்டி பார்க்கல. எங்க ஊர்ல இருக்கிறோமா செத்தமானு திமுக மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ணி இருக்குது. யூகேஜி போயிட்டியா? எல்கேஜில இருந்து வேலை செய்றோம். எங்க பசங்க வந்து படிக்க ஸ்கூல் போயிடுறாங்க. ஆனா ஐயா வந்து இந்த மாதிரி காலையில உணவு திட்டம் கொடுக்குறாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அவர் தான் வரணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காலை உணவு திட்டத்துல சாப்பிடுறாங்க. காலையில 8 மணிக்கு உணவு, மதியானம் லஞ்சு, முட்டை, பயிர் வகை, கொழக்கட்டை எல்லாமே தராங்க. நல்லா இருக்கா பாப்பா? சாப்பாடு நல்லா இருக்கா? ஸ்கூல்ல கொடுக்கறது என்ன பிடிக்கும் உனக்கு? அதுல சொல்லு. சாதம் பிடிக்குமா? சார், இந்த தேர்தல்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனையா வந்து வைக்கப்படுது பெண்களுடைய பாதுகாப்பு. நீங்க அண்ணா நகர் தொகுதியினுடைய ஒரு எம்எல்ஏவாக ஒரு வேளை வந்தீங்கன்னா, நான் இதையெல்லாம் பண்ணி தருவேன் பாதுகாப்புக்கு அப்படின்னு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? சார், பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட விமர்சனங்களை வைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த மட்டும் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட், இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்றது நான் சொல்ல தேவையில்ல, ஒன்றிய அரசோட டேட்டா பேஸ் உங்களுக்கே சொல்லும். அதுல இன்னும் மேம்பாடு தேவைப்படுது. அதான் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் நான் ஒரு விஷயம் சொல்றேன். எலைட் பீப்புள் இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லா தரப்பட்ட மக்களும் அங்கே வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அந்த கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கிற அந்த ரோடு பாருங்க, நைட்டு 12-1 மணி ஆனாலும் ஆக்சஸ், 2 மணி ஆனாலும் ஆக்சஸ். இந்த 2 மணி வரைக்கும் ஒரு பெண்கள் வந்து கால் சென்டர் முடிச்சுட்டு வரவங்களோ, இல்லை வேலைக்கு செல்றவங்களோ, இல்லை இல்லத்தரசிகளோ வந்துட்டு ஃபேமிலி இல்லைனாலும் பசங்களை கூட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப பாதுகாப்பாக வீட்டுக்கு போறாங்க. இது மூலியமாவே பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குன்றதை உங்களால உணர முடியுது. இது போக நீங்க வேற ஏதாவது ஃபர்தரா, ஏன்னா இன்னும் நிறைய இடத்துல வந்து சிசிடிவி போதுமான அளவுல இல்லைன்னு சொல்றாங்க, இதையெல்லாம் எப்படி நீங்க சால்வ் பண்ண போறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து உண்மைதான், சிசிடிவி ரொம்ப இன்டெப்தான ஏரியாவில் ஒரு சில பகுதிகளில் இல்லாமல் இருக்கு. அதையும் நம்ம வந்து சட்டமன்ற உறுப்பினராக நம்ம பொறுப்பேற்ற உடனே அதை கண்டிப்பாக எல்லா பகுதிகளுக்கும் இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு எல்லாத்தையும் கண்காணிப்பதற்கு தனித்தனி இடங்களாக பிரித்து கொடுத்து அந்தந்த இடத்துல இருந்து நிறைய பொதுநல சங்கங்கள் இருக்கு, அமைப்புகள் இருக்காங்க, அவங்களோட ஒத்துழைப்போட சேர்ந்து சென்னை மாநகராட்சி, காவல்துறை எல்லாரோடையும் சேர்ந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு அதிகப்படுத்துகிற வகையில் நம்ம கண்டிப்பாக அதை அமைச்சு கொடுப்போம். மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு சட்டமன்ற தொகுதியாகத்தான் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி வழங்கும். அப்போ மற்ற தொகுதியில் பாதுகாப்பு இல்லையான்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இருந்தாலும் இதை மேம்படுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக்கிறேன், வேற ஒன்று. அந்த குற்றச்சாட்டை திரும்பி வச்சுக்கிட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்றேன் சார்? நீங்கள் நான் ஒரு கருத்தை சொல்கிறேன் சார். அதான ஒரு ஆளுகின்ற ஒரு அரசுக்கு எதிர்மறையான எதுமா சொல்கிறதுக்கு எந்த விஷயங்களும் கிடையாது. அப்படி இல்லாத பட்சம் லேண்ட் இன்கம்ஸ் இல்லாதப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்கா, ஏதாவது ஒரு வகையில் குற்றச்சாட்டுகளை சொல்கிறன்றப்போ ஒரு சின்ன தவறு பெரிய தவறு என்பது ஒரு அரசின் மீது நடக்காமல் இருக்காது. ஒரு அரசு நடத்தும் போது கண்டிப்பாக தவறுகள் அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கத்தான் செய்யும். அது தமிழ்நாடு முதலமைச்சரே நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. அந்த தவறுகளை வந்து பெரிதுபடுத்தி காட்டி மக்களிடத்துல திமுக அரசு கெட்ட பெயர் ஏற்படுத்துறன்ற ஒரு எண்ணத்துல தான் இவங்க இது மாதிரியான பாலிசிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, சொல்ற மாதிரி எந்த குற்றங்களும் பெருசாக இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இல்லை. அப்படி இருந்ததுன்னா கரெக்ட். அப்படி இருந்ததுன்னா மக்களிடத்துல வாக்குகள் சேகரிக்க செல்லும் போது அதற்கு ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வரணும். கரெக்டா? நான் ஒன்றும் ஏற்கனவே எம்எல்ஏவா இல்லை, நான் வந்து ஏற்கனவே அமைச்சரா இல்லை, அது மாதிரி எதுவுமே இல்லைங்கிறப்போ நான் மக்கள்கிட்ட நான் போகிறோங்கிறப்போ என்ன சொல்லணும்? உங்கள் கவர்மெண்ட்டு இதை பண்ணலை, அதை பண்ணலன்னு குறைகள் இருக்கணும். எந்த குறைகளுமே சொல்லலை. அவங்க பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க. இது வெளிமையாக நாட் எனக்கு மேலே தான் தம்ஸ்அப் காட்டுறாங்க.
ஹை ப்ரொஃபைலாக இருக்கட்டும், லோ ப்ரொஃபைலாக இருக்கட்டும், எல்லாருமே அடித்தட்டு மக்களாக இருக்கட்டும், உயர்த்தட்டு மக்கள் எல்லாருமே தம்ஸ் அப் காட்டுறாங்க. என்ன காரணம்னா இந்த கவர்மெண்ட் வரணுன்றதை அவங்க விரும்புகிறாங்கன்றதை நம்மளால் உணர முடியுது. இப்போ இந்த தொகுதியில் உங்களுக்கு எதிராக இருக்கிற வேட்பாளர் அதிமுக சார்பில் கோகுலேந்திரா, அவங்க வந்து அமைச்சராக இருந்திருக்காங்க. நீங்க வந்து ஒரு புதுமுகமாக ஒரு வேட்பாளராக இந்த தொகுதிக்கு வரீங்க. இந்த போட்டியை எப்படி நீங்க பாக்குறீங்க? டஃப்பா இருக்கும். அவங்க அமைச்சராக இருந்து நிறைய விஷயங்கள்ல செஞ்சிருந்தால் அடுத்த தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருக்கணும். ஜெயிக்கல. அதுக்கடுத்து ஒரு தேர்தல் வருது, அடுத்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கல. என்ன காரணம்னா, வெற்றி பெற முடியாததுக்கு என்ன காரணம்னா, தமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த பொறுப்பை உணர்ந்து அவங்க இந்த மக்களுக்கு சிறப்பாக சேவையாற்றி இருந்தாங்கனாக்கா அடுத்தடுத்த தேர்தல் ஏதாவது ஒரு தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும். 10 வருஷமா அவங்களால ஜெயிக்க முடியல. கரெக்டா? உண்மையா சொல்ல போனா அவங்க ஃபீல்டுலே இல்லை இப்போ. கரெக்டா? ஆனா திமுக பொறுத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதிர்கட்சியில இருக்கிறப்பவும் எங்க நிர்வாகிகள்லாம் களத்துல நின்னோம். 2015 வெள்ளத்துல அவங்க எங்க இருந்தாங்க, நாங்க எங்க இருந்தோன்றத நீங்க பழைய விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு திமுக தான் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. எதிர்கட்சியில இருந்தப்போ எங்க தலைவர் எங்களுக்கு எல்லாரும் கூட்டு கொரோனா பீரியட்லையும் பாருங்க, நானா இப்போ இளைஞரணியில் இருந்தப்போ எங்க இளைஞரணி செயலாளர் அவர்கள் தொடர்பு கொள்றதுக்கு எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டார். யாருக்கு என்ன உதவி என்று சொன்னாலும் நாங்கள் எங்கள் உயிரை பணயம் வச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு கொடுத்தோம். அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? அதிமுக. ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க. அன்னைக்கு திமுக தான் செஞ்சு. இப்போ நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம், இவங்க எதிர்கட்சியில் இருக்கிறாங்க. இவங்க இவ்வளோ 10 வருஷமா ஃபீல்டுலே என்ன பண்ணியிருக்காங்க? இந்த தொகுதி மக்களை பற்றி எதையுமே யோசிக்கல. ஏதோ மக்களை பற்றி யோசிக்காதவங்க எப்படி திரும்ப வந்து எனக்கு வாக்களிங்கன்ற உரிமையாக கேட்க முடியும்? அதனால தான் உங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு எங்கேயுமே இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் வேணா செக் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஃபைனலாக உங்களுக்கு அண்ணா நகர் தொகுதி மக்கள் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட கேட்குறோம்னா என்ன சொல்லுவீங்க? மக்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும், மக்களுடைய பிரச்சனைகளை களத்தில் நின்று போராடி கொண்ட முதல் தொண்டனாகவும், மக்களோடு மக்களாக நின்று மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் எப்போதும் முதல் ஆளாகவும் நான் இருப்பேன் என்பதால் மக்கள் எனக்கு வாக்களித்தால் அவங்க நினைக்கிறத ஒரு படி மேலே அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கின்ற முதல் குடிமகனாக, அண்ணா நகரினுடைய முதல் குடிமகனாக நான் விளங்குவேன். அதனால் மக்கள் வந்து எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.